அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பது பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டுமே. அதாவது கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் நாம சொல்றோம்னாக்கு நம்மளுடைய சுய ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்தி என்பது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஜாதகத்துல இதெல்லாம் நடக்கும், இவருக்கு இந்த கொடுப்பன இருக்கு, இந்த விதி இருக்கு அப்படின்னாக்க அந்த விதி இந்த கோச்சார கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணும். குறிப்பா பாத்தீங்கன்னா சம்பவங்கள் நடப்பதை இந்த கோச்சார கிரகங்களுக்கு பங்கு உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்போ முக்கியமா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில முதல் 13 நாள் பாத்தீங்கன்னா 3ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, நிறைய முயற்சிகள் செய்வீங்க, வேலை தொழில அமைப்புகளில் குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல பேர் வரும். கடந்த காலங்கள்ல உங்களை சுத்தி இருந்த எதிரிகள், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகுவார்கள். கடுமையான ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கும். மற்றவர்களுடைய வேலை கூட பாத்தீங்கன்னா உங்க மேல தலையில கட்டியிருப்பாங்க. அதனால கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. மேலும் நீங்க செய்த ஒர்க்குக்கு உண்டான ரெகக்னிஷன் இல்லாத இருந்த நிலையெல்லாம் இப்ப மாறிடுச்சு. இப்ப இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆட்டம் தான். நீங்க பாத்தீங்கன்னாக்க இனிமேல் நீங்க செயல்படக்கூடிய செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிரிகள் தானாகவே விலகுவார்கள் அப்படின்ற மாதிரி தானாகவே அவங்க விலகியிருப்பாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் பிரஷர் எல்லாம் குறைஞ்சிருக்கும். இன்னமும் குறையாதவங்களுக்கு இந்த மாதத்திலையும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு 4ஆம் பாவகத்துல, மேலும் இந்த மாதத்துல சூரியன் 4ஆம் பாவகத்துல முதல் 13 நாள் இருக்க போறாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னாக்க சூரியன் செவ்வாய் இருக்கும் போது மாதத்தோட முதல் பகுதியில மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். ஆனா உங்களுக்கு 4ஆம் பாவகத்துல சூரியனும் செவ்வாய் இருந்து 10ஆம் பாவகத்தை பாக்குறதுனால தொழில்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகள் கூட்டம் விலகும் என்றே சொல்லலாம். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகள் விலகுவாங்க அல்லது அவர்களை நீங்க ஜெயிப்பீங்க. அதுதான் இங்க பாசிட்டிவான விஷயம். ஆனா 4ஆம் இடத்துல இந்த செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால, ஆனா இந்த இடத்துல செவ்வாய் உச்சம், அது ஒரு பெரிய பாசிட்டிவ். அதனால பாத்தீங்கன்னாக்க உடல்நலத்துல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இந்த சகோதர வகையில கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரும். அதே போல உங்களுக்கு 2ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் இங்க உச்சமாகிறதுனால வாழ்க்கை துணைவருக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டம் என்றே சொல்லலாம். வாழ்க்கை துணைவருக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம் அல்லது வாழ்க்கை துணைவர் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் வரும். அவர்களால இப்ப பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க இப்ப குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தர்றது, ஆடம்பர பொருட்கள் கிடைக்கிறது, இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஜுவல்லரி வாங்குறது, மண்மனை தொடர்பான விஷயங்கள் ஆதாயங்களை ஏற்படுத்தும். சொத்துக்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது அல்லது வாகனத்தால் செலவுகள், இதெல்லாம் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தாயாரின் உடல்நலனில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த 4ஆம் இடத்துல இந்த சூரியன் செவ்வாய் சேரும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னாக்க, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க இந்த பிப்ரவரி 13 வரையிலும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள்லாம் போகும். ஆனாலும் அதுக்கு பிறகு சூரியன் 5ஆம் பாவகத்துக்கு சென்ற பிறகு செவ்வாயும் சுக்கிரனும் இங்க இருக்கும் 4ஆம் பாவகத்துல. திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருசா இருக்காது. மாதத்தோட பிற்பகுதியில பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்காது. வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பார். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அவரால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு என்றே சொல்லலாம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து. அவருக்கு நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும். அதே போல அவரால் ஆதாயமும் உண்டு. அதே சமயத்துல திடீர் தனவரவும் ஏற்படும். இப்ப பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று ஏறத்தாழ பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு மகரத்துலதான் செவ்வாய். அதனால பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பண வரவுலாம் நல்லாவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி அல்லது வேலை பார்க்குறீங்கன்னா கூட கூடுதல் ஏர்னிங்ஸ் இருக்கும், கூடுதல் இன்கம் வரும். அதன் மூலம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நீங்க இந்த மாதத்தில் அனுபவிப்பீங்க. ஃபேமிலியோட நிறைய ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். கடந்த காலத்துல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியாம வேலையிலேயே ஒர்க் ப்ரெஷர்ல அதிகமா ஒர்க் பண்ற இடத்துலயே இருந்திருப்பீங்க. அதுவே ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த பெரிய பாதிப்பு என்பது கிடையாது. இந்த சூரியனை பொறுத்தவரையிலும் முக்கியமா சொல்லணும்னாக்க, இந்த சூரியன் புதன் சேர்க்கை வந்து மாதத்தோட முதல் பகுதியிலேயே 4ஆம் பாவகத்துல இருக்கும். இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து மாதத்தோட முதல் பகுதியில குறிப்பா பிப்ரவரி 13ஆம் தேதி வரலும் இருக்கும். கூடவே செவ்வாயும் இருக்கு. செவ்வாய், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்கள் சேர்க்கையில இந்த 4ஆம் பாவகம் இருக்கும்போது, குறிப்பா புதன் வந்து உங்களுக்கு சொல்ல போனா விரையாதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரார். 4ஆம் பாவகத்துல புதன் வந்து இங்க சூரியனோட அஸ்தங்கமும் பெறுவார். அந்த அடிப்படையில பார்க்கும்போது நல்ல புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. ஒரு சில பேருக்குலாம் வந்து தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியம் இருக்கு. அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரையில ஒரு நீண்ட தூர பயணம் போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். ஒரு வெளிநாட்டுக்கோ அல்லது வெளிநாட்டுல இருக்கீங்கன்னாக இந்த நாட்டுக்கோ வரக்கூடிய சூழ்நிலை, அல்லது ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைன்னு ஒரு பயணங்கள் பலன் தரும். ஆனா வந்து உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். உடல்நலத்துல கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே போல உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது, கருத்து வேறுபாடுகள் கிடையாது. ஆனா வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில மாமியார், மாமனார், நாத்தனார் இவர்கள் வகையில உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து போகும். இந்த புதனும் சூரியனும் இங்க இருக்கிறதுனால விரையாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். லாபஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னாக்க 4ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வர பணம் நிறைய கூடுதலாக செலவாகும். லாபங்கள் வருவதற்கு முன்னாடியே நீங்க ஒரு பெரிய பட்டியலை வச்சிருப்பீங்க. ஆனா பணம் வரும். அதுவும் குறிப்பா வந்து மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. பிப்ரவரி 13ஆம் தேதியில இருந்து சூரியன் 5ஆம் இடத்துல இருப்பாரு. 5ஆம் இடத்துல சனி இருக்கு. சனி சூரியன் சேர்க்கை அதுவும் ஹெல்த்தை பாதிக்கும். ஆனாலும் அதே போல பெற்றோர்கள் குறிப்பா தந்தையோட உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் அந்த காலகட்டத்தில் வரும். இந்த சூரியன் சனி சேரும் போது தந்தையோட உடல்நலனிலும் சரி, தாயோட உடல்நலனிலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும், வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 5ஆம் இடத்துல சூரியனும் சனியும் சேரும் போது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த 11ஆம் பாவகத்தை சூரியனும் சனியும் பார்ப்பாரு. பிள்ளைகள் வகையில வந்து செலவுகள் அதிகமாக ஏற்படும். ஆனா பணம் வரும், நிறையவே வரும். மாதத்தோட பிற்பகுதியில் நல்லா இருக்கு. சில பேருக்கு வந்து வீடு மாற்றங்கள்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட முதல் பகுதியிலேயே இருக்கும். வீடு மாற்றம் அல்லது ஒரு இடமாற்றம் வேலையில கூட ஏற்படும். அதாவது குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் குறையும், பிரச்சனைகள் குறையுது. புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வருமானம் கண்டிப்பாக வரும் அப்படின்றதுதான் இந்த மாதத்தோட முக்கியமான ஒரு செய்தி. வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணைவர் வகையில எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஆனா வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில கொஞ்சம் சில மனக்கசப்புகள் ஏற்படும் என்றே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் வந்து இந்த சனியை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் தொடர்பான கவலைகளும், பிள்ளைகளுக்கு எக்ஸ்பென்சஸ் அல்லது பண்ணக்கூடிய சூழ்நிலையும், அதை ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகவே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சுபத்துவம் இல்லைனாக்க பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வந்து போகும். அல்லது சொத்துக்கள் தொடர்பான சில பிரச்சனைகளை நீங்க இருப்பீங்க. ஆதாயங்கள் அது கிடைக்குமா அப்படின்னாக்க அந்த பூர்வீக சொத்து பிரச்சனையை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை அது முடிவுக்கு வராது. கொஞ்சம் லாங்கா எழுந்துகிட்டே போகக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும். அதுவும் குறிப்பா வந்து சனி உங்க ஜாதகத்துல நேர்வலு பெற்று சுபத்துவம் இல்லைனாக அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதே போல இந்த குருவை பொறுத்தவரை உங்களுக்கு 6 குடியும் 7ஆம் இடத்துல சுக்கரனோட நட்சத்திர சாரமாக வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் பாவகத்துல கேது. அதே போல இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 7ஆம் பாவகத்துல நிற்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க அதுவும் இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் வரன்கள்லாம் வரும். வரன்கள்லாம் செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பே கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. சுக்கரனோட சாரத்துல குரு இருக்கிறதுனால எதிர்ப்பாளினரை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். குறிப்பா வந்து எதிர்ப்பாளினர் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒர்க் பண்ற இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய ஜெண்டர்லயே சப்போர்ட்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீங்க சப்போஸ் பெண்ணாக இருக்கீங்கன்னா ஆனால உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கும் நிறையவே இந்த காலகட்டத்துல. அதே போல சில பேருக்கு புதிய நட்பு, புதிய காதல் இதெல்லாம் கூட ஏற்படும். அதே போல சில பேருக்கு வந்து பிரிந்த காதலராக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய பழைய காதலரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையோ, பழைய காதலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையோ சில பேருக்கு ஏற்படும். மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பிரிந்த தம்பதியர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எந்த தோஷமும் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு பிரச்சனையோட இருந்து தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குருவை பொறுத்தவரை வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதே போல குரு வந்து சுக்கரனோட நட்சத்திர சாரத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும்.
அதே போல பிரிந்தவர்கள், தற்காலிகமாக பிரிந்தவர்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சேரத்துக்கு முயற்சி செய்யலாம். அதே போல இந்த 6ஆம் பாவகத்துல ராகு 12ல கேது இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க உங்களை எதிர்த்தவர்கள்ல நீங்க ஜெயிக்குவீங்க. கூட்டாளிகளால நன்மைகள் உண்டாகும். கூட்டு தொழில் சில பேருக்கு செய்யலான்ற எண்ணங்கள் வரும். மேலும் வழக்குகள்ல இருக்கீங்க, அது டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம் அல்லது சொத்து தொடர்பான வழக்குகளாக இருந்தா கூட அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக செல்லும். குறிப்பா அதுதான் அங்க முக்கியமான ஒரு விஷயம். தானாவே எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். அதனால வழக்குகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சப்போஸ் போட்டித் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறீங்க, இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னாக்க அரசு பணிக்கு போகிறதுக்காக உங்க ஜாதகத்துல பிராப்தங்கள் இருப்பவர்களுக்கு அரசு பணிக்கு உண்டான வேலைகள்ல செய்யறீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்க, போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான பிராப்தம் இருக்கு இந்த ராகு 6ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால. மேலும் 12ஆம் பாவகத்துல கேது. இந்த கேதுவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க சித்திரை நட்சத்திரத்தை விட்டு பிப்ரவரி 11ஆம் தேதி அஸ்தம் நட்சத்திரத்துக்கு போயிடுவாரு. உங்களுடைய 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரனோட நட்சத்திர சாரத்துல இந்த கேது இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க 12ஆம் பாவகத்துல இது இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள், பயணங்கள் கொஞ்சம் நிறையவே இருக்கும். வேலை விஷயமா வேற ஒரு ஊர் விட்டு ஊர் போறது வர்றது, இடமாற்றம், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் பயணங்கள், அலைச்சல்கள் இருக்கும். உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. ஆன்மீக பயணம் கூட போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. லாபங்கள் மேலும் அதிகரிக்கும். சூரிய நமஸ்காரம் டெய்லி செய்றீங்க, ஆதித்ய இருதயம் கேட்கறீங்க அல்லது அந்த ஸ்லோகத்தை படிக்கிறீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோதுமை தானம், வறியவர்களுக்கு அல்லது கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்காவது கோதுமை தானம், குறிப்பா பெண்களுக்கு, பாதிக்கப்பட்ட வயதான பெண்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அது நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும், லாபங்கள் ஏற்படுத்தி தரும், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.